ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் மீதமான சாதம் வச்சு எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு பிசிபெலாபாத் செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவு துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த 1 டம்ளர் துவரம்பருப்புக்கு நான் 2 கப் அளவு சாதம் எடுத்துக்க போகிறேன். இப்போ 2 கப் அளவு சாதம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிசிபெலாபாத்துக்கு வந்து எந்த காய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது பாவக்காய், பீட்ரூட்டை தவிர எல்லா காயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து சின்ன வெங்காயம் லாஸ்ட்டாக தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி, அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், சவ் இது மாதிரி காயெல்லாம் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு வந்து இன்றைக்கி முருங்கைக்காய் கிடைக்கல, அதனால் நான் கேப்சிகம் யூஸ் பண்ணுறேன். கேப்சிகம் வந்து நம்ம லாஸ்ட்டாக சின்ன வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு க்ரன்ச்சினஸோடு நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே பொங்கலுக்கு நான் சொன்ன மாதிரி சாதத்தை விட ஒரு 2 இன்ச் அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாதம் நல்லா வெந்து நல்லா சூப்பராக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி தண்ணி நம்ம அளந்து ஆட் பண்ணோம்னா வந்து அடியும் பிடிக்காது, ரொம்பவும் குழஞ்சிராது, கரெக்டாக வேகும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ அந்த உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இப்போ 3 விசில் வச்சாச்சு. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த போட்ட காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு காய்கறியெல்லாம். இப்போ வந்து குடமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அண்டு சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவு ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த குடமிளகாய் வந்து முருங்கைக்காய் ஃப்ளேவர் இருக்குங்க, அதனால் நான் இந்த வந்து குடமிளகாய் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். புளி ஊற்ற சொல்ல மறந்துட்டேன். ஒரு லெமன் அளவு புளி ஊற்றிக்கோங்க. அந்த சின்ன வெங்காயம் நல்லா வெந்திருக்கு. இப்போது பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி வீட்டிலே எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த சாதத்தோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாதம் மட்டும் இருந்து குழம்பு மட்டும் தனியாக செய்யணும்னா இந்த மாதிரி சாதத்தோடு இந்த மாதிரி பிசிபெலாபாத் செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளோட பிசிபெலாபாத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிசிபெலாபாத்தை வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா கூட 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.